தைலாண்டில் பட்டாயான்ற ஒரு பிளேஸில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாலுமே தெரியும், அப்படியே நம்ம ஊருக்கு ஒரு பொட்டி கடை இல்லைனா நார்மலான ஒரு டவுனில் இருக்க ஒரு கடை மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளான கடை. இந்த கடையில் என்னென்ன மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்கும்போது நம்ம ஊர் தேன் மிட்டாய்னு நினச்சிட்டேன், அழுத்திலாம் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இது ஏதோ ஆல்பகடா பழம் மாதிரி இருக்குது. காரா சேவ் நான் இப்போ தான் உள்ளே காட்டினேன் உங்களுக்கு. அது வந்து சின்ன பேக்கெட் வாங்கியிருக்குது பாருங்கள், காரா சேவ். அப்படி இது வந்து நம்மளோட பர்சனல் ஃபேவரெட்டு நேந்திரம் பழம் சிப்ஸ் வந்து அப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்காக போயிட்டு அடிச்சுப்போம். இருந்து பார்க்குறேன், எந்த ஸ்மெல்லும் வந்து எனக்கு வந்து டிஸ்டிங்க்டாக அது வந்து தெரில, இது தென்படல, உணர முடியல. ஓகேங்களா, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க. வெரைட்டியாக ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர் நிறைய வந்து ஆட் பண்ணி தராங்க. நான் வந்தது வந்து தினமும் அது ஒன்று சாப்பிடாமல் இருக்க முடியல, அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. இப்போ வந்து எல்லாமே சீ ஃபுட் வந்து இந்த ஊரில் எக்கச்சக்கமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. தாய்லாந்துமே சீ ஃபுட் தான் ரொம்ப ஃபேமஸ்னு. அதுக்கு சாட்சி இதுதான். இங்கே வர ஹாய் வணக்கம் மக்களே, நம்ம சேனலுக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைலாண்டில் பட்டாயான்ற ஒரு பிளேஸில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாலுமே தெரியும், அப்படியே நம்ம ஊருக்கு ஒரு பொட்டி கடை இல்லைனா நார்மலான ஒரு டவுனில் இருக்க ஒரு கடை மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளான கடை. இந்த கடையில் என்னென்ன மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு நம்ம இந்த கடையில் தான் வந்தோம். வந்துட்டு ஒரு சோடா குடிக்கலான்னு சொல்லிட்டு வயிறு கொஞ்சம் சரியாகலாம் இருந்துச்சு. அதனால் வந்து சோடா ஒன்று வாங்கினோம். பாருங்கள் சோடா எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சோடா நிறைய அந்த 7up பெப்சி இதெல்லாம் கூட இருக்குது. பாருங்கள் 7up பாருங்கள், பாட்டில் டிசைனே எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் மிரிண்டா பார்த்தீங்களா, மிரிண்டாவில் இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு பாருங்க 1.45 லிட்டர்ஸு. இதெல்லாம் போட்டுருக்காங்க. இதுலாம் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வந்து 2-3 நாள் குடித்தோம், அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப சுகராக இருக்க மாதிரி இருக்குது. இந்தமாரி குடிங்க, நார்மலான ஒரு லோக்கல் ப்ராடக்ட் சாப்பிட்லாம். அதனால் வந்து லோக்கல் ப்ராடக்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்தமாரி ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தோம். சோடா வாட்டர்னு போட்டிருந்தது. இதில் சுகர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சுகரே இல்லை. ஸோ வந்து நம்ம ஊர்லாம் ஒரு சில சோடாலாம் சாப்பிடும்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு வாய் தொடர்ந்து குடிக்க முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பாட்டில் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. நம்ம குடிச்சிட்டு நேற்று பாட்டில் தான் வச்சு போனோம். அதுமாரி நீங்களும் வரீங்கன்னா இந்தமாரி லோக்கலான ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்டும் இருக்குது இங்கே. இதெல்லாம் வெளில காட்டுற பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஊரில் சின்ன இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஐட்டங்கள்லாம் தேன் மிட்டாய், பள்ளி மிட்டாய், இந்தமாரி ஐட்டங்கள்லாம். அந்த மாதிரி ஐட்டங்கள் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போமே. இங்கே பாருங்கள், பாப்கார்ன் இருக்குது, வேர்க்கடலை இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து டிஃப்ரெண்ட்டான வேர்க்கடலை போல், இது மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க போல். இது பார்க்கறதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம ஊர் தேன் மிட்டாய்னு நினச்சிட்டேன், அழுத்திலாம் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இது ஏதோ ஆல்பகடா பழம் மாதிரி இருக்குது. பாருங்கள், இது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்மாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், சுகர் கோட் பண்ணி வச்சுருக்காங்க, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இது பாருங்கள், கருவாடு. இது அப்படியே பச்சையாகவே சாப்பிடுவாங்க போல் இந்த ஊரில் இருக்கவங்க, தைலாண்டில் இருக்கவங்க. இதுவும் பாருங்கள், இதுவும் வந்து ஸ்வீட்டு தான், எண்ணெய் போட்டு அப்படி சாப்பிடுவாங்க போல். இது வந்து சீ ஃபுட் வந்து இந்த ஊரில் எக்கச்சக்கமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. தாய்லாண்டாலுமே சீ ஃபுட் தான் ரொம்ப ஃபேமஸ்னு. அதுக்கு சாட்சி இதுதான். இங்கே பாருங்க, வெறும் ₹1 ₹2 நம்ம கடையில் போய்ட்டு 3 போட்டிருக்காங்க. அப்படின்னா 3 பார் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜ் ஏரியா. இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க. எவ்வளோ ட்ரிங்க்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த ஒரு ட்ரிங்க்கு நேற்று வாங்கினோம். பாருங்க, இது என்ன ட்ரிங்க்குன்னு தெரியுதுங்க, புளியம்பழங்க. புளியம்பழத்தில் ட்ரிங்க்கு செம்மையாக இருக்குது. இதே நம்ம பார்க்காத ஒரு விஷயமா இருக்குதுலாம். ஏன்னா புளியங்காய் இங்கே வந்து புளி ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்க. அதனால் புளியம்பழத்தில் ட்ரிங்க் வந்து நாங்கள் கேள்விப்பட்டே கிடையாது. பார்த்தீங்கன்னா நம்ம அதை வாங்கியிருக்கோம். அது நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக எப்படி தெரிய பண்ணுறேன். இங்கே பாருங்க, என்னன்னு தெரியுதுங்களா, காரா சேவுங்க. நம்ம ஊர் காரா சேவு செம்மையாக இருக்குது. அது மாதிரி இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணலாம், வீட்டில் வந்து இந்த இடத்துல வாங்கிட்டு பார்த்தேன் என்ன நல்லா இருக்குன்னு. கடல மிட்டாய், பருத்தி சூப்பரில். நம்ம ஊரில் இருக்க ஒரு சில ஐட்டங்கள் இங்கேயும் கிடைக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்து தேன் மிட்டாய், இழந்த விட அதெல்லாம் சூப்பர்லாம் பார்த்தேன். ஆனால் அது கிடைக்கல. பாருங்க, காரா சேவ் சின்னது, அந்த பெரிய பாட்டில் வாங்க முடியாது, அவ்வளோலாம் தூக்கி போட்டு ஆல்ரெடி ஹெவியாக இருக்குது. நிறைய லக்கேஜ் வர நமக்கு இருக்குது. இது வேணால் வாங்கலாம்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதனால் இதெல்லாம் சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் ஃபுட்டை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். வாங்க ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அப்புறம் கடையை பார்த்துக்கோங்க, இதுதான் கடை. அதை பாருங்கள், நம்ம தங்கின இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு. கடையோட சைஸ் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. எல்லாமே வந்து தைலாண்ட் லாங்குவேஜ்லேயே எழுதியிருக்காங்க. சூப்பராக இருக்குது.
முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்டர் பாட்டில் பாருங்கள், வாட்டர் கேனு எல்லாமே வச்சுருக்காங்க. வெயில் அந்த அளவுக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்குது. உடம்புலாம் அப்படி எரியுது. ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படி வெயில் நின்னாலுமே அப்படி எரிய ஆரம்பிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் யாருமே வெளியே வரமாட்டுறாங்க. ரோடே வெறிச்சோடி போய் கிடக்குது. எல்லாமே கரெக்டாக ஒரு 4 மணிக்கு மேலே தான் களை கட்டுது. தாய்லாந்துனாலுமே இந்த 4 மணிக்கு மேலே தான் போல். எப்படி இந்த சவுதி அரேபியாலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இத்தனை மணிக்கு மேலே தான் வந்து ஒர்க்கிங் டைமே வந்து மாற்றிருப்பாங்க அரப் கண்ட்ரிலாம். அந்த மாதிரி தான் இங்கேயும் ஆகிடும் போல் கூடிய சீக்கிரத்தில். இங்கே பாருங்க பிங்க் கலர் முட்டை காட்டுறேன் சரிங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது நார்மல் முட்டையை கம்பேர் பண்ணும்போது. ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க போல், அது என்னன்னு தெரில. நான் வேணால் லோக்கல் கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த கேனை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கப்புறம் குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம்ங்க. இங்கே பாருங்கள் குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம தைவானில் கிடைக்கல. இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா ஞாபகம் அப்படியே எனக்கு வருது. கூடிய சீக்கிரம் இந்தியா வருவேன். அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம வந்து தாய்லாண்டில் இருக்கோம். இதுக்கப்புறம் எந்த டெஸ்டினேஷன் போகணுன்றதை வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் பாருங்க. ரொம்ப நார்மலான கடை. உள்ளே வந்து டிவி ஓடிக்கிட்டு இருக்குது. நேற்று வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருந்தார் நம்ம வரும்போது. அப்புறம் வந்து இந்த தயிர் பால் அதெல்லாம் கூட கிடைக்குது. நம்ம வாங்கியாச்சு. இந்த கடைக்கு பக்கத்துலேயே வந்து சிட்டிங் டேபிள்லாம் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நிழல் கூட மாதிரி இருக்குது. வெயிலோட உஷ்ணம் தாங்க முடியாமல் இப்படி வந்து ட்ரிங்க்ஸ் நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமாக வாங்கிட்டே இருக்காங்க. அதுவும் அந்த இதெல்லாம் அந்த ஸ்மூத்தின்னு ஒன்று இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம ஊரில் ரஸ்னா எப்படி வந்து வெயில் காலத்தில் அவ்வளோ சேல்ஸ் ஆகுமோ, அந்த வீட்டில் ஸ்மூத்தின்றது வந்து எக்கச்சக்கமாக சேல்ஸ் ஆகுது. அதில் நிறைய ஃப்ளேவர் வெரைட்டியாக ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர் நிறைய வந்து ஆட் பண்ணி தராங்க. நான் வந்தது வந்து தினமும் அது ஒன்று சாப்பிடாமல் இருக்க முடியல, அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. இப்போ வந்து இங்கே லோக்கல் ட்ரிங்காக இது கிடைக்குது பாருங்கள். புளியம்பழத்தில் ஒரு ஜூஸு. இது எப்படி இருக்குன்னு தெரில, எவ்வளோ புளிப்பை பார்த்தாலுமே அப்படியே செம்மையாக இருக்குது. நம்ம இன்னும் புளியங்காய் வந்து இந்த ஊரில் நிறைய மரம் பார்த்தோம், நான் ஒன்றும் சாப்பிடல புளியம்பழம். கண்டிப்பாக எங்கனாலும் ஒரு இடத்துல உட்காந்து புளியம்பழம் பறித்து இல்லை கல்லை இல்லை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஏதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல சரிங்களா. சரி நம்ம இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ஓகே போட்டாச்சு பாருங்க. ஒரு குழு போயிருக்கோம். ரொம்ப குளிக்கலாம் இல்லை, லைட்டாக இனிக்குது. புளி தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு குடிக்குது. டைல்யூட் பண்ணியிருக்காங்க போல் கரெக்டாக. குடிக்கிற அளவுக்கு இருக்குது. சூப்பரு. அப்புறம் காரா சேவ் நான் இப்போ தான் உள்ளே காட்டினேன் உங்களுக்கு. அது வந்து சின்ன பேக்கெட் வாங்கியிருக்குது பாருங்கள். காரா சேவ் அப்படியேங்க. ஆனால் நம்ம ஊரில் காரா சேவில் ஒரு சிலரில் வந்து இந்த மிளகு போடுவாங்க. அந்த மிளகு போட்டிருந்தாங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குது. மிளகு போட்டாங்கன்னா அங்கங்கே அது வந்து இது பண்ணும். இல்லைனா மிளகு இருக்கா மாரியே தெரியல பாருங்கள். நல்லா இருக்குது, ஒர்த்து வாங்கலாம். அதுக்கப்புறம் இது என்ன தெரியுதுங்களா, பனானா சிப்ஸுங்க பாருங்கள். பனானா சிப்ஸு இது வந்து நம்மளோட பர்சனல் ஃபேவரெட்டு. நேந்திரம் பழம் சிப்ஸ் வந்து எப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்காக போயிட்டு அடிச்சுப்போம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை இது நம்ம ஊரில் இருக்க அளவுக்கு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருக்குது. அதேமாதிரி கலர் கூட பாருங்கள். நம்மள வந்து ரொம்ப மஞ்சள் கலராக இருக்கும். நம்ம கலர் ஆட் பண்ணுவாங்களா இல்லை நேச்சுரலாகவே அப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்ன அந்த வாசனை எதுவுமே இதில் வரல, நல்லாயிருக்கு. இவங்களுக்கு ஒன்றும் நான் ப்ரமோஷன்லாம் பண்ணல. நான் நிஜமாலுமே நம்ம தங்கியிருக்க இடத்துல வந்து பக்கத்தில் இருக்கிறனால தான் நான் இந்த கடையை பார்த்தேன். அதுமாரி இந்தியா ஞாபகம் வந்துச்சு. நம்ம இந்தியன் கடையிலலாம் நம்ம எப்படி போயிட்டு சின்ன வயசில் போயிட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம், அதே ஞாபகம். இது பாருங்கள், நம்ம ஊரில் போட்டி அப்பளம்லாம் கிடைக்கும் பாருங்கள், வெத்தல்லாம் கிடைக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் ஃப்ளேவர் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நல்லா ரெட், அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்குது. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. வத்தல் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த சீ ஃபுட் ஃப்ளேவர் இருக்குது. வாசனை அடிக்குது ரைட்டாக. ஆனால் வத்து நல்லாயிருக்கு. வாசனை மட்டும்தான் கொஞ்சம் ட்ராபேக்கு பாருங்கள். வாசனை மட்டும்தான் அந்த சீ ஃபுட் அந்த இது வருது ஸ்மெல்லு. மற்றபடி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது, அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம ஊரில் எப்படி ஒரு போட்டி வெத்தல் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டெக்ஸ்டர் இருக்குது. ஃப்ளேவர் வந்து சீ ஃபுட் ஃப்ளேவர் லைட்டாக மைல்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது டேஸ்ட், நிஜமாலுமே நல்லா இருக்குது. எவ்வளோ நாள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பாருங்கள்,
இதுக்கு பேர் என்னன்னு தெரிலங்க. ஆனால் இந்த மாரி நம்ம சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருப்போம். நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது பேர் சத்தியமாக ஞாபகம் இல்லை. சரிங்களா? ஆனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஸ்வீட்டாக இருக்கும், நம்ம ஊரில் மைல்டான ஸ்வீட்டாக இருக்கும். இங்கே எப்படி இருக்குன்னு தெரில, அதே ஸ்வீட்டாக தான் நினைக்கிறேன். இருந்து பார்க்குறேன், எந்த ஸ்மெல்லும் வந்து எனக்கு வந்து டிஸ்டிங்க்டாக அது வந்து தெரில, இது தென்படல, உணர முடியல. ஓகேங்களா? சாப்பிட்டு பார்ப்போம். கேட்குங்க. இனிப்புங்க. நம்ம ஊரை விட லைட்டாக இனிப்பு கொஞ்சம் ஒரு 10% 15% இன்க்ரீஸ்டு. இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்குது. அதேமாதிரி கிறிஸ்பினஸ் வந்து இந்த இதுவில் இருக்கிற மாதிரியோ, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இது சாப்பிட்டோம், அதனால் வந்து கிறிஸ்பினஸ் வந்து நம்ம அப்படியே அது மேட்ச் ஆகுது. இது காராசேவோட கிறிஸ்பினஸ் வந்து இதில் இல்லை. இதையும் இதை தான் கம்பேர் பண்ண முடியாது. இதே திருப்பி கிறிஸ்பினஸ் வந்து இதோட கம்பேர் பண்ண முடியாது. அதனால் வந்து இதோட கிறிஸ்பினஸ் வந்து மைல்டாக தான் இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இல்லை. ஏன்னா வந்து அதுக்கு மேலே வந்து இந்த ஜீரா ஊற்றிருக்காங்க போல், ஆனால் கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலு. இனிப்பு ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு வந்து இது செம்மையாக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கும். ஏன்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதில். நம்ம ஊரில் வந்து அவ்வளோ இனிப்பு இருக்காது, இதில் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்குது. இந்த பைட்டு சாப்பிடும்போது ஏன் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பைட் சாப்பிடும்போது எனக்கு வந்து அந்த இடத்துல கிறிஸ்பியே இல்லை, ஆனால் இது சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்குது. ஒரு ஏரியாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது அந்த கிறிஸ்பினஸ்ஸு. ரெண்டாவது பைட் கிடைக்கும்போது எனக்கு நல்லா கிறிஸ்பினஸ் தெரியுது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு உங்களுக்கு வந்து அது பிடிச்சிடும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பைட் சாப்பிடும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி. இப்போ வந்து அது நாக்கு வந்து வானுது, சாப்பிடுங்க. சூப்பருங்க. அதுமாதிரி நீங்கள் எந்த ஊருக்கு போனாலுமே சரி, நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ, எந்த டவுனுக்கு போகிறீங்களோ, அந்த இடத்துல லோக்கல் ஃபுட்ஸை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட லோக்கல் ஷாப்பு போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். நார்மலாக இருக்க ஒரு மெக்டொனால்ட்ஸோ கேஎஃப்சியோ எனக்கு வந்து இந்தமாரி ஃப்ளேவர் தான் பிடிக்கும், அதனால் நான் இது கூட தான் சாப்பிடுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இவங்களோட ரியல் கல்ச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே மாட்டீங்க. வாங்க, இங்கே இருக்க என்னென்ன லோக்கல் ஃபுட்ஸ் என்ன இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அப்போ தான் வந்து ஒரு முழு திருப்தி இருக்கும் ஒரு ஊருக்கு போனதுக்கு. நம்ம அங்கே மட்டும் ட்ராவலுக்கு போகணும், மேஜரான ஒரு சீனிக் ஸ்பாட்டை பார்த்தோம் அப்படின்னு இல்லாமல் உங்களோட ஃபுட்டு அங்கே மக்கள் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளே பாருங்கள், வரும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் இந்த ஊர் லோக்கல் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளே இந்த லோக்கல் பீப்புள் மாரியே ஆகிட்டுருக்கோம். வர இன்னும் கொஞ்ச நாள் இருந்தோன்னா இங்கேயே செட்டில் ஆகிடணும் போல் தோணும் போல். செம்மையாக இருக்குங்க. ஆனால் வெயில் மட்டும்தான் ஒரே ட்ராபேக் எனக்கு தெரிஞ்சு. மக்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே வந்து திட்டல, சண்டை போடல, எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? சரிங்க, சூப்பராக முடிஞ்சிருக்கு இன்றைக்கி இந்த வீடியோ எதோடு முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். எவ்வளவோ சுற்றிக்கிட்டு இருக்கோம், டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம், பார்த்து போட்டு கொடுக்குன்ற மாதிரி இருக்கா. சரி, மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். பாருங்க, இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இப்படி வெளில வந்தோம்னா கரெக்டாக முச்சந்தியில் அந்த கடை இருக்குது. இங்கே ஒரு பார் இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இவங்க வந்து சரக்கு போடுற வண்டி போல். இங்கே பாருங்கள், டெலிவரிலாம் பண்ணுறாங்க இந்த கடைக்கு தான்.